இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நலங்கு நல்லபடியா முடிஞ்சது. பொண்ணும் சரி மாப்பிளையும் சரி கல்யாணம் முடியற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. வீட்லயே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? வருண், முக்கியமா உனக்கு தான். சரியா? அண்ணாமலை, நலங்கு முடிஞ்சதும் பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்நேரம் பிரசாதம் தயாரா இருக்கும். நம்ம போய் கொடுத்துட வேண்டியதா. போலாமா? சரிங்க, கொடுத்துடலாம். வா. பிரசாதம் கொடுத்துட்டு வரேன். வாமா, வாங்க. அண்ணாமலை, ஒரு நிமிஷமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நலங்கே நடக்காது, கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி என்னை இப்படி சீட் பண்ணிட்டாளே. அந்த வான்மதி சொன்ன மாதிரி அவ பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெண்ணிலா, நீ யாருன்னு எனக்கு காமிச்சிட்ட, நான் யாருன்னு நாளைக்கு உனக்கு காமிக்கிறேன். அண்ணாமலை, என்ன மன்னிச்சிடுமா. என்னென்ன நீங்க அண்ணி, என்ன இதெல்லாம்? இல்ல அண்ணி, நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நாங்க தான் காரணம். வெண்ணிலா உண்மையிலேயே குடிச்சுதான் அண்ணி இருந்தா. ஆனா அவளோ இத விருப்பப்பட்டு பண்ணல அண்ணி. இவருக்கு இருக்க கெட்ட பழக்கம் மீதி இருக்கிறத எதுலயாவது கலந்து வச்சிருவாரு அண்ணி. ஆனா அது வெண்ணிலா கைக்கு எப்படி போச்சுன்னு தான் தெரியல அண்ணி. உட்காருங்க, 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 எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க. யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிங்கம்மா. வெண்ணிலா, உன் கையிலேயே எல்லாருக்கும் சாப்பாடு போடுமா. அப்படியே அண்ணாமலை அம்மா மாதிரியே இருக்கம்மா. நீ நல்லா இருக்கணும்மா, சந்தோஷமா இருக்கணும். சரி, சாப்பிடுறேம்மா. அண்ணா, நீங்களும் போய் சாப்பிடுங்க. இருக்கட்டுமா, நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். முதல்ல வந்தவங்க சாப்பிடட்டும். பரவாயில்ல அண்ணா, போய் சாப்பிடுங்க. அண்ணி, நீங்களும் போய் சாப்பிடுங்க. நீங்களும் வாங்க அண்ணி, சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, இன்னைக்கு சித்தி விரதத்துல இருக்காங்க, சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. நீங்க சாப்பிடுங்க அண்ணி. சரிங்க அண்ணி, ஏங்க வாங்க. போ. அண்ணாமலை, நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. போதுங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். ஆசாரி, நலங்குக்கு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தம்பி. அன்னைக்கு எதனால உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சு? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இந்த ஆள் எங்க இங்க? கௌதம் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு? டாக்டர் சொன்ன விஷயத்தை கேட்டதும் ரொம்ப படபடப்பா ஆயிடுச்சு தம்பி. அது விஷயமா தான் அண்ணாமலை அம்மாவை பார்க்கலாம் வந்தேன். ஏங்க, டாக்டர் எதுவும் பெரிய பிரச்சனையா சொல்லிட்டாரா? பணம் ஏதாவது தேவைப்படுதா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. டாக்டர் நான் குடிச்ச ஜூஸ்ல தான் ஏதோ கலந்துருக்குன்னு சொன்னாரு. அந்த ஜூஸால தான் எனக்கு நெஞ்சு வலி வந்திருக்குன்னு சொன்னாரு. என்னங்க சொல்றீங்க? கௌதம் எதுக்கு இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆகுறான்? அப்படி அந்த ஆள் என்ன சொல்லிருப்பான்? அந்த ஜூஸ்ல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்களால தான் உங்களுக்கு ஆபத்துன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ தம்பி, என்ன நீங்க போய் என்ன கையெடுத்து கும்பிடுறீங்க? அண்ணாமலை அம்மா குடும்பம் அடுத்தவங்களை வாழதான் வைக்கும், கெடுதல் நினைக்காதுப்பா. அங்க வேற ஏதோ தவறு நடந்திருக்கு, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்.
புரியுதியா? அது என்னன்னு நான் விசாரிக்கிறேன். இப்போ கோயில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்தில் இதை நீங்க சித்திக்கிட்ட சொல்ல வேண்டாம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் நானே சொல்லிக்கிறேன். சரிங்க தம்பி, நான் கிளம்புறேன். இருங்க, அன்னதானம் போயிட்டு இருக்கு, வந்து சாப்பிட்டு போங்க. நம்ம வீட்டுல சாப்பிடறதுக்கு என்ன தம்பி, நான் கல்யாண சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் தம்பி. போயிட்டு வரேன் தம்பி. வாங்க. ஜூஸ்ல எப்படி யாரு கொண்டு வந்து கொடுத்தா? வான்மதி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கிட்ஸ் எல்லாம் 2 குழந்தைக்கு அப்பனா இருக்கானுங்க. ஆனா எனக்கு வயசு 30 ஆகுது. இன்னும் என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட கிடைக்கல. தயவு செஞ்சு இன்னைக்காவது என் கண்ணில் காட்டு சாமி. சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல ரேம்ப் வாக் பண்ணீங்க. உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஏன் கூட வா. ஒரு நிமிஷம். சரிக்கா. போட்டோ எடுக்கலாமா? போன் கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எப்படிமா இருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா கட்டி வச்சிடுவேன்டா. இவளுக்கு என்ன நல்லாதான் இருக்கா. அவன் என்ன பண்றான்னு நான் போய் பாக்குறேன். போ போ. வா வா போய் விசாரிப்போம். அம்மா வணக்கம்மா. யார் நீங்க? என்ன வேணும்? என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கலையேன்னு சாமி கிட்ட வேண்டிக்க வந்தோம். கோயில்ல வச்சு உங்க பொண்ண பார்த்தோம். என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவன் தான் என் புள்ள, பேரு ஹரி. வணக்கம்மா. இவனுக்கு தான் உங்க பொண்ணை கேட்க வந்தோம். ஆமா, அது உங்க பொண்ணு தானா? பொண்ணு யாரு என்னங்கறத அப்பாலிக்கா நான் சொல்றேன். மாப்பிள்ளை என்ன பண்றாரு? சம்பாத்தியம் ஏதாவது இருக்குதா? அம்மா, அவன் சம்பாதிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நாங்க சம்பாதிச்சதை உக்காந்து சாப்பிட்டாலே 2 தலைமுறைக்கு வரும். அவ்வளோ சொத்து எங்க கிட்ட இருக்குமா? சிட்டியில 5, மாவட்டத்துக்கு 1ன்னு மொத்தம் 15 ஜவுளி கடைக்கு என் பையன் தாமா ஓனரு. கோடீஸ்வரமா அவன். கோடீஸ்வரனா?